ஆசீர்வச்சிட்டார் இல்லையா? எவ்வளோ ஆசீர்வாதம்! வெறும் கையா வந்த யாக்கோபுக்கு 2 பரிவாரங்கள் நிறைய நன்மைகளை கொடுத்து அவர் அனுப்புகின்றார். அப்புறம் ஏன் பயம்? அப்புறம் ஏன் திகில்? அப்புறம் ஏன் கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கணும் ஏன் கேட்குறாரு? யாக்கோபு அங்கே நீங்கள் சொல்கிற பொருளாசையான ஆசீர்வாதத்தை கேட்கவே இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா என்ன ஆகுதுன்னா, யாக்கோபுக்கு ஆல்ரெடி 2 பரிவாரம் ஃபுல்லாக, அதாவது அவ்வளோ டபுள், அவ்வளோ பிளெஸிங்ஸ், அதாவது ஃபிசிக்கலாக, பணத்தில், பொருளில், மனைவிகளில் பெற்றுக்கொண்ட யாக்கோபு அது பத்தாது இன்னும் என்ன ஆசீர்வதிங்கன்னு கேட்ட மாதிரி ஆகிடும். ஆனால் அந்த இடத்துல யாக்கோபு உண்மையாகவே இந்த பணத்தையோ பொருளையோ இந்த உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கவே இல்லை அப்படின்றது தெள்ள தெளிவாக இருக்கும். நம்ம அந்த வசனத்தை எடுத்து படிப்போம். 26வது வசனம். ஒரு இரவில் யாக்கோபு தேவதூதனோட யுத்தம் பண்ணுறார், போராடுறார். போராடி என்னை ஆசீர்வதிச்சுட்டு போங்க, இந்த இரவுக்குள்ள விடியறதுக்குள்ள என்னை ஆசீர்வதிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆசீர்வாதத்தை ஜஸ்டின் என்ன சொல்றாரு, அது உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் இல்லை, அது பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த பைபிளை நம்ம தூர வச்சிருவோம். எப்படி? இந்த பைபிளை நம்ம தூர வச்சிருவோம். இந்த பைபிள் படிக்காதவங்களை, சர்ச்சைக்கு போகாதவங்க என்ன ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்துன்னு இருக்காங்க? அவங்களும் வாழ்ந்துன்னு இருக்காங்கல்ல, சாப்பிட்டுன்னு இருக்காங்க, அவங்களும் குடும்பத்தை நடத்தின்னு இருக்காங்க, அவங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, வருமானம் இருக்குது, மற்ற வேலைகளை நடத்தின்னு இருக்காங்க, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. இதை விட பெரிய என்ன வேலைங்க எல்லாரும் நடத்தி முடிச்சிடறாங்க இங்கே. அந்த மாதிரி யாக்கோபு அந்த இரவு போராடுறார். இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாகுது. பைபிள் இருந்து சொல்ல வேண்டியது அது இந்த பிபிலிக்கல் பிரகாரமாக பேசுகிற பிரதர் பைபிள் படித்த ஜஸ்டினுக்கு தெரியாது. யாக்கோபு அப்பாவை விட்டுட்டு போயிட்டு 2 மனைவிகளோட, ஆடு மாடு ஒட்டங்களோட, பெரிய ஜனமா வேலைக்காரர்களோட கூட்டமாக வராரு. அப்போ இரவு தங்குறாரு. அந்த இரவில் தேவதூதன் இறங்கி வராரு. அந்த தேவதூதனோட என்னை ஆசீர்வதிச்சு போ அப்படின்னு ஒரே போராட்டம் போடுறாரு. அப்போ யாக்கோபு என்ற பேரை இஸ்ரவேல் என்று மாற்றிட்டு போறாரு. ஏன் யாக்கோபு என்ற பேரை இஸ்ரவேல் மாற்றணும்? இப்போ இயேசு கிறிஸ்து கூட இயேசுன்னு தான் முதல் பேர், பாதியில் தான் அது கிறிஸ்தா மாறுது. கிறிஸ்துன்ற பேர் பாதியில் தான் வருது. அவர் ஏன் இந்த மாதிரிலாம் பாதியில் இன்னொரு பேர் ஜாயின் ஆகணும்? யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்ற பேர் ஒன்று ஜாயின் ஆகுது, இயேசுக்கு கிறிஸ்து என்ற பேர் ஒன்று ஜாயின் ஆகுது. ஏன் ஜாயின் ஆகுது அப்படின்றது இந்த பிபிலிக்கல் படித்த, பைபிள் காலேஜ் படித்த ஜஸ்டின் போன்றவர்களுக்கு தெரியாது. இதுதான் ரகசிய மறைபொருள். இந்த பைபிளுடைய வார்த்தைகள் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை எடுத்துரைக்கிறது. இந்த பைபிளானது கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டதுன்னு அன்றைக்கே சொன்னேன் நான். அது இந்த பைபிள் காலேஜ் படித்த ஜஸ்டினுக்கு தெரியாது. இதனால எல்லாவற்றிலும் ஒரு குழப்பம். கிண்டல் கேலி பண்ணுறது மட்டும் ஒரு சேனலோட வேலை கிடையாது. பைபிள் இருக்கிற உண்மையான அர்த்தத்தை எடுத்து சொல்லணும், மனிதனுக்கு தேவையான அர்த்தத்தை எடுத்து சொல்லணும், மனிதனுக்கு வளமான வாழ்க்கைக்கு வழிகாட்டணும் இந்த வேதத்திலிருந்து. அது இந்த பைபிள் காலேஜ் படித்த ஜஸ்டினுக்கு தெரியாது. பைபிள் காலேஜ் படித்தா எல்லாம் தெரிஞ்சிருமா? ஜஸ்டின் மட்டும் இல்லை, எல்லாரையும் தான் சொல்றேன். பைபிள் காலேஜ் படித்த எல்லாரையும் தான் நான் கேட்குறேன். புரியாது. இது மறைத்து வைத்திருக்கப்பட்டிருக்கிற விஷயம். மனிதனுக்கு தேவையானவை பைபிளிலே மறைத்து வைத்திருக்குதுன்னா கல், மண், முள்ளத்தை மூடி மறைச்சு வச்சுக்கிறது. அது கண்ணுக்கு தெரியாது. அது மனக்கண்ணால பார்க்க வேண்டிய விஷயம். அது பகுத்தறிவால பார்க்க வேண்டிய விஷயம். அது இந்த ஜஸ்டினுக்கு தெரியாது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன், ஏழையாய் பிறந்த மனிதன் எப்படி நல்ல வாழ்க்கை வாழ்வது, எப்படி கௌரவமான வாழ்க்கை வாழ்வது, எப்படி வெட்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்வது, எப்படி ஒரு சீரும் சிறப்புமான வாழ்க்கை வாழ்வது என்பது எடுத்துரைக்கிறது இந்த வேதம். பைபிள் வசனங்கள், வேதத்தில் உள்ள வசனங்கள், வேதத்தில் உள்ள வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துரைக்கிறது. அது இந்த பைபிள் காலேஜ் படித்த ஜஸ்டினுக்கு தெரியாது. வேற என்ன வேணும் நான் கேட்கிறேன். இந்த உலகத்துல சாப்பாட்டுக்கு இல்லாத எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, வீடு இல்லாத எத்தனை பேர் பிளாட்பாரத்தில் தங்கி வெயிலையும் மழையிலையும் காஞ்சி கொசுக்கடியில தூங்குறாங்க. ஒரு நல்ல வீடு இல்லை. தெரு ஓரத்திலேயே பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் எடுத்து குடும்பம்லாம் இருக்குது. தெரு ஓரத்தில், ரோடு ஓரத்தில் குடிசை போட்டு தங்குற ஆட்கள் இருக்க 50 வருஷ காலமா. இந்த மாதிரி ஒரு தனி மனிதன் இங்கே உயர வேண்டும். அதுக்காக அந்த உயர்வுக்கு காரணமாக, அந்த உயர்வுக்கு கை கொடுப்பது கல்வி. கல்வியை மையமாக வைத்துதான் இந்த பைபிள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. நண்பர்களே,
இது பைபிள் காலேஜ் படித்த நபர்களுக்கு தெரியாது. இது ஒரு ரகசிய மறைபொருள். இதை ஞானவான் விளங்கிக் கொள்வான். யாரு? இந்த பைபிள் ரகசியத்தையும் ஞானிகள் விளங்கிக் கொள்வார்கள். அதாவது நம்முடைய வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டும், நம்முடைய நேரத்தை சரியாக செலவிட வேண்டும், நம்முடைய சந்ததிக்காக நாம் உழைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் வழிமுறைகள் புரியும். அது இந்த பைபிளை படிக்காதவங்களே இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையை உணர்றவங்களுக்கு இந்த வாழ்க்கை புரியும். வாழ்க்கையை மட்டுமே நினைக்கிறவங்களுக்கு இந்த வாழ்க்கை புரியும். மற்றபடி இந்த பைபிளையும் வாசிச்சுட்டு வாழ்க்கையும் புரியாத, அந்த பைபிளுக்குற வசனத்தையும் புரிஞ்சிக்காத இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நீ எவ்வளவு தான் சொத்து சேர்த்துரு, ஒண்ணுமே விளங்காது. அந்த மாதிரி ஜஸ்டின் என்ன சொல்றாரு, பூமிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை. அப்போ ஜஸ்டின் அவர்களே, உங்களுடைய சொத்தெல்லாம் எனக்கு எழுதி வச்சிருக்கணும். ஏன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு எதுக்கு 20 கடை, பெரிய ஏக்கர் கணக்கில் இடம், கம்பெனிஸ், எதுக்கு உங்களுக்கு? எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிருக்கோம். பூமிக்குரிய ஆசீர்வாதமே இங்க ஆசீர்வாதம். மனிதனுக்கு தேவையானது இங்க ஆசீர்வாதம். மனிதனுக்கு உயிர் பிழைக்கக்கூடிய இந்த உலகத்திலே என்னென்ன வேண்டுமோ அதுவே கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதை நாம் ஓடி ஜபத்தை பெற்று செய்து மணிக்கணக்கில் பிரசங்கத்தை கேட்டு ஆலயத்தில் கைத்தட்டி பாட்டு பாடி வருவது அல்ல இந்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் கல்வி கற்று உயர்ந்தால் ஆசீர்வதிக்கப்படும் ஆசீர்வாதம். போய் ஒரு இடத்துல உழைத்து அல்லது சொந்த வயல் இருந்தாலும் அதில் உழைத்து நாம் சம்பாதிப்பது ஆசீர்வாதம். இது போன்ற ஆசீர்வாதங்கள் தான் நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்கள் நாம் அடைய வேண்டும். அதற்குண்டான வழியை, அதற்குண்டான சக்தியை நாம் எப்படி பெற வேண்டும் என்பதை தான் இந்த வேத சத்தியத்திலே எழுதப்பட்டிருக்குது. அது இந்த ஜஸ்டினுக்கு தெரியாது. ரோஸ்டிங் கிறிஸ்டியன், இன்றைய கிறிஸ்தவம், இந்த மாதிரி பல சேனலில் வச்சு அவர் எழுதுகிறார். பைபிள் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு இந்த சேனல் நினைக்கிறேன், அதில் தான் எடுத்து நினைக்கிறேன் அந்த வீடியோவை. இந்த மாதிரி பல குழப்பவாதிகள் இந்த உலகத்தில் எழுந்து கொண்டிருக்கிறார்கள், உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, எச்சரிக்கையார்கள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.